போன்னு வள்ளியை பழி வாங்கும்போது வள்ளியெல்லாம் சேர்ந்து நாங்கள் பழி வாங்க ஆரம்பிப்போம்ல. அதுக்கு 2 மாதம் ஆகட்டும். சரியாப்பா? சரிங்களா? பார்த்துக்கு இப்போ இடத்துக்கு வந்துடலாம். செல்லியம்மன் அழகான ஒரு செல்லியம்மன். நல்லா சொன்னார். வந்தோடனே ஒருத்தர் பேசினார் 2500 விளக்கு பூஜை நாளைக்கா நான் முடிஞ்சிச்சா? நாளைக்கு தானுங்களா விளக்கு பூஜை? விளக்கு பூஜை வைக்கிறது அவ்வளோ. நான் அதை அப்புறம் சொல்கிறேன். விளக்கு 2500 விளக்கு பூஜைங்கிறது மிக அதிகம். அப்போ எவ்வளவு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்குங்கிறது அந்த விளக்குக்கு என்ன அர்த்தங்கிறது அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ இடத்துக்கு வந்துடலாம். ஒரு செல்லியம்மன் சாமி வணங்கிடுவோமா? ஏன்னா ஆண்கள் நிறையா உட்காந்துருக்கீங்க. அவங்கள விட்டு அவங்களுக்காக தான் நிறையா விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் கொஞ்சம் வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. நான் நடத்துகிற விஷயத்தை நடத்திட்டு போயிடுவேன். எனக்கு நான் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். ₹1 கூட வாங்குற காசுக்கு உழைக்காமல் இருக்க மாட்டேன். அதனால் ஆத்தா செல்லியம்மனை வணங்கி ரொம்ப அலங்காரமாக இருக்காங்க. நாளைக்கு 2500 விளக்கு பூஜையில் எல்லா விளக்குலையும் வருப்பா. அதனால் செல்லியம்மனை வணங்கி நம்மளுடைய பணியை தொடருவோம். செல்லியம்மன் சாமிக்கு தான் திருநாளா, தலகை காண வரும் ஒரு நாளா. செல்லியம்மன் சாமிக்கு தான் திருநாளா, இவள் முக தலகை காண வரும் ஒரு நாளா. சித்திரை பூ மாலையிலே தோரணமா, எங்கள் செல்லியம்மன் தேரிலே ஊர்வலமா. செல்லியம்மன் சாமிக்கு தான் திருநாளா, அவர் முக தலகை காண வரும் ஒரு நாளா. பாலோடு பள்ளியில் அபிஷேகமா, இவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமா. பாலோடு பள்ளியில் அபிஷேகமா, இவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமா. மங்கள குங்குமத்தில் திலகமம்மா, நீ மஞ்சள் நீராடை கட்டி வந்திடுவாளா. இவள் முக தலகை காண வரும் ஒரு நாளா. வடக்கு வாசல் நகரினிலே இருப்பவளாமே, நாம் பெருமையோடு வணங்கும்போது அழிபவளாமே. வடக்கு வாசல் நகரினிலே இருப்பவளாமே, நாம் பெருமையோடு வணங்கும்போது அழிபவளாமே. குலங்களை காத்து நின்று குடி கொடுப்பாளா, குலங்களை காத்து நின்று குடி கொடுப்பாளா. நாம் அருகே சென்று வணங்கும் போது அருளிடுவாளா, அருகே சென்று வணங்கும் போது அருளிடுவாளா. செல்லியம்மன் சாமிக்கு தான் திருநாளா, அவ முக தலகை காண வரும் ஒரு நாளா. சித்திரை பூ மாலையிலே தோரணமா, திறப்பு மாலையிலே தோரணமா, செல்லியம்மன் தேரினிலே ஊர்வலமா. செல்லியம்மன் சாமிக்கு தான் திருநாளா, முக தலகை காண வரும் ஒரு நாளா. எங்களது நாடு தொண்டை நாடு, ஊர் சித்தூர். நம்பிராஜ மகனானு காவலுக்கு வந்திருக்கீங்கிறதா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு சின்ன கேள்வியெல்லாம் இல்லை, எங்கள் தம்பி மாதிரி ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல். சரிங்களா? வள்ளி திருமணம் ஏன் நோட்டீஸ் அடிக்கணும்? முருகன் திருமணம் அடிச்சிருக்கலாம்ல. காலங்காலமா ஏன் யார் வள்ளி திருமணம் அடிக்க சொன்னது, எழுதி வச்சது? அப்போ வள்ளி யார்? எதற்காக வள்ளிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? முருகன் திருமணம் தானே, கதாநாயகன் முருகன் தானே. அப்போ முருகன் திருமணம் அப்படின்னு தானே சொல்லணும். வள்ளிக்கு ஏன் வள்ளி ஸ்ரீ வள்ளி திருமணம்? 263 வருஷத்துக்கு முன்னாடி கச்சியப்ப சிவாச்சாரி புராணம் எழுதுறாரு, ஸ்கந்த புராணம். மொத்தம் 18 புராணம். அந்த 18 வாங்க. இங்கே வள்ளியாக தோன்றும் சாந்தி சிறி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடி பற்றி சிறப்பிக்கப்படுகிறது. பொன்னாடை பெற்றுக்கு அடுத்த விழா குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை வைத்து மிக அழகாக நாடகத்தை ரசிக்கும் அத்தனை ரசிகர்களுக்கும் என்னை மனமார்ந்த இதயம் கண்டு சிரம் தாழ்ந்த நன்றி. அப்போ 263 வருஷம் முன்னாடி கச்சியப்ப சிவாச்சாரி. ஏன்னா
ஏன் இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு கேட்பாங்க, இனி வர பிள்ளைங்களாம் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. கேட்பாங்க, ஏன் வள்ளி திருமணம் நட வைக்கணும், எதுக்கா வள்ளி திருமணம் வைக்கிறீங்க, வள்ளி எதுக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் சாமி கும்பிட்றோம்னு கேட்பாங்க. இதுக்கு நம்ம பதில் சொல்ல தயாராக இருக்கோம். தெரியலப்பா, எங்கள் தாத்தா கும்பிட்றா நானும் கும்பிட்றேன் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லணும். அவங்களுக்கு வந்து சொன்னால் அவங்க அப்போ தானே இந்துக்களின் தர்மம் வளரும். அப்போ வந்து அவர் எழுதுறாரு, அப்போ வள்ளி திருமணம். ஏன்னா வள்ளி திருமணத்தை வள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. வள்ளி வந்து வானசாஸ்திரம் கற்றுக்கிட்டவங்க. வள்ளியும் ஆண்டாளும் வானசாஸ்திரம் கற்றுக்கிட்டவங்க. நீங்கள் கர்ணன் வந்து கவச குண்டலத்தோடு தோன்றியவர், வந்து கண்ணகி வந்து காலில் சிலம்பு, பரசுராமர் கோடாலியோடு தோன்றியவர், தடாகை பிராட்டியார் 3 கொங்கை, மாதவி வந்து கழுத்திலே ஒரு மாலை பொண்ணு. இவங்களாம் பிறக்கும் போது அது இருந்தது. ஆனால் வள்ளிக்கு மட்டும் 5 பொருள்: குண்டலம், கொடி, வளை, குதிங்கால் சிலம்பு, கால் தண்டை, 5 பொருள். அப்போ பஞ்சபூதத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். யார் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் சில மந்திரம்லாம் இருக்குது. யார் வேணாலும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்கக்கூடிய சக்தி எல்லாருக்கும் உண்டு, சித்தர்களுக்கு உண்டு. அப்போ இந்த அவங்களும் வச்சுக்க முடியும், அந்த 5 பஞ்சபூதத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது. அதனால தான் அந்த அம்மா வானசாஸ்திரம் கற்றுக்கிட்டவங்க. மகாலட்சுமியின் மறு அவதாரம் வள்ளி. எந்த வீட்டிலே ஒரு ஆண்மகன் தன் பெற்ற தாயை மதிக்கிறாரோ அந்த வீட்டிலே மகாலட்சுமி வாசம் செய்வாள். எந்த வீட்டிலே ஒரு ஆண்மகன் தன் மனைவிக்கு உண்டான கடமையை செய்கிறாரோ அந்த வீட்டிலே மகாலட்சுமி வாசம் செய்வாள். எந்த வீட்டில் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு, எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சி அப்படின்னு சொல்லக்கூடாது, எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிற வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அவன் மகாலட்சுமியின் மறு அவதாரம் படிக்கிறாரு. அதை விட இன்னொரு 2-3 முக்கிய விஷயம். இலங்கை கதிர்காமம், அங்கே நீங்கள் ஒரு சிலர் போயிருப்பீங்க, ஒரு சிலர் தட்டி பாருங்க தெரிஞ்சிடும். கதிர்காமம் அங்கே வந்து முருகன் கோவிலுக்கு முருகன் சிலை இருக்காதுங்க. பெட்டிக்குள்ளே சந்தன சிலை செஞ்சு வச்சுருப்பாங்க. அங்கே திரசியில் தான் இருக்கும். அங்கே வந்து வள்ளி வந்து நெல் காயப்போட்ட, மூங்கில் நெல் காயப்போட்ட இடம் இருக்குது, மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம் இருக்குது. யானை தந்தத்தை வச்சு திணையிடுச்சு, யானை தந்தத்தை வச்சு அந்த அம்மா திணையிடிச்சாங்கன்னா அப்போ எவ்வளோ பலசாலி அது அந்த இலங்கை. இங்கே தமிழகத்தை எடுத்துட்டிங்கன்னா வேலூர் மாவட்டம் வள்ளியூர், அங்கே வள்ளி அரசாட்சி புரிஞ்சிருக்காங்க. நாட்டை ஆண்டிருக்கா ஒரு நேரத்தில். யார் ஆள வச்சது? இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன்னா பிரச்சனை பெருசாகிடும். அதெல்லாம் விட்டுறது நான், சரிங்களா? ஏற்கனவே என்னை ரொம்ப பேத்துக்கு பிடிக்காது, ரொம்ப நல்ல பேர் எனக்கு, அந்த பொம்பளையை போடாதீங்க, இந்த காதுக்கு அது பேசும் அப்படின்னு. அதனால வேண்டான்னு சொல்லி நிறைய விஷயத்தை நான் விட்டுறது. இப்பெல்லாம் அரசாட்சி புரிஞ்சிருக்காங்க. யார் நாட்டை ஆள வைத்தது, எதற்காக அந்த வள்ளி வந்து, அப்போ அந்த வள்ளி யார்? அங்கே வள்ளி நெல்லுக்காய் போட்ட இடம் இருக்குது, மூங்கில் நெல், யானை தந்ததை தினை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா வள்ளி குகைன்னு இருக்குது. அங்கே வள்ளியை கொண்டு கொஞ்ச நாள் முறியை ஒழிச்சு வச்சுருந்தாராம். யாருக்காக, எதற்காக? இவ்வளவு ரகசியங்கள் பொதிந்தவள் தான் வள்ளி. இதை பார்த்த கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்ரீ வள்ளி திருமணம்னு கந்த புராணத்தில் எழுதி வச்சார். அவ்வளவு முக்கியம் வாய்ந்தவள் வள்ளி. இதுதான் வள்ளி திருமணம். அப்புறம் இது வந்து எப்போ 263 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்புறம் 1867 பிறந்த டிடி தவத்திரி சங்கரதாஸ் சுவாமிகள் அந்த ஸ்கந்த புராணத்தை படிக்கிறார். நம்ம ஒரு 68 நாடகம் எழுதியிருக்கோமே, இதில் ஒரு வள்ளி திருமணம் ஒன்று கொண்டு அவர் மாற்றலை. அவர் வந்து முருகன் திருமணம், அவரும் வள்ளி திருமணம். வள்ளி அப்படிப்பட்ட வள்ளி தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவ்வளோ வள்ளி வந்து சிறப்பு வாய்ந்தவள். அஷ்டமா சித்துக்கள் கற்றுக்கிட்டவங்க. அஷ்டமா சித்துக்கள்னா 8 வகை சித்துக்கள், அது வள்ளிக்கு தெரியும். அப்படிப்பட்ட வள்ளி தான் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வள்ளி வணங்கக்கூடியவன் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. முருகன் மாதிரி ஒரு கண்கண்ட தெய்வம் யாரும் கிடையாதுங்க. நீங்கள் கண்கலங்கி மனம் வேதனைப்பட்டு அவர்கிட்ட கையேந்து நீனா உங்களை கொண்டு உச்சத்தில் உட்கார வச்சிருவார். தொட்டாலும் சும்மா விட மாட்டார். முருகனை பற்றி உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? கந்த சஷ்டி கேட்பீங்க வீட்டில். கந்த சஷ்டி அதை எழுதுனது யார் தெரியுமா? உண்மை சம்பவம் இது. பாலதேவராயர். அவருக்கு வந்து சூளை நோய் வந்துருச்சு. இங்கேருந்து இவருக்கு சூளை நோய்னா கபகபன்னு காந்தி எரியும். அது வந்துருச்சு. எல்லா பக்கம் மருந்து சாப்பிட்றாரு, கேட்கல. நேராக திருச்செந்தூர் போயிருக்காரு. முருகனை பார்த்தாரு, உன் கோயிலுக்கு வந்துட்டேன், எனக்கு வந்து சூளை நோய் வந்துருச்சு, அந்த துண்ணூறு அழிவை வயிற்றுல புசிட்டு கடற்கரைக்கு போவேன், கடற்கரை போவதற்குள் வயிற்று வலி நிற்கணும், இல்லைன்னா கடலில் விழுந்து செத்து போய் 2 முருகனையும் மிரட்டிருக்காரு. தெய்வம் இன்றும் நம்மோடு பேசுவதற்கு அது அவங்க தயாராக இருக்காங்க. நம்ம தான் பேசுறது இல்லை. நமக்கு தான் நேரம் சரியாக இருக்கே, ஓடி ஓடி சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சோறு திங்க நேரம் இல்லாமல் அலையணும், கடைசியில் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கணும். இதான் நம்ம வாழ்க்கை. நிதானம் என்பது இல்லாமல் போயிடுச்சு. வாழ்க்கை நிதானமாக ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம நின்னா நமக்கு பின்னாடி ஓடிடுவாங்களே, அதனால ஓட ஆரம்பிச்சிட்டோம். அவர் பேசினார், துண்ணூறு அள்ளி வயிற்றுல பூசினாரு, கடற்கரை போவதற்குள் வயிற்று வலி நின்றது. அவர் எழுதியதான் கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனி. இது காப்பு தான். இது பாடுனா என்னன்னா, வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகள் இருக்காது.
நம்மளை சுற்றி 2 சக்தி இருக்கும், எதிர்மறை சக்தி, நேர்மறை சக்தி. 2 நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும். வீட்டை சுற்றி எதிர்மறை சக்தி, நேர் சக்தி. பூமியை சுற்றி இந்த சக்தி இருக்கு. வீட்டில் மங்களகரமான விஷயங்கள், மங்களகரமான பாட்டு, தெய்வீகங்க ஒலித்தா வீட்டை சுற்றி நேர்மறை சக்தி தான் இருக்கு. எதிர்மறை சக்தி விலகிடும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் அபசகுணமான வார்த்தை, அபசகுணமான அழுகை சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தா எதிர்மறை பக்கத்தில் வந்து நேர்மறை விளையிடும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வானசாஸ்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். அதனால தான் வீட்டில் வந்து பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை இப்படி சாயந்தரம் அழுகாதம்மா, இப்படி தலையை விரிச்சு போட்டு உட்காராதம்மா, நெத்தியில் குங்குமம் இல்லாமல் இருக்காதம்மா, வீட்டுக்காருக்கு வளையல் இல்லாமல் சோறு போடாதம்மா, இதெல்லாம் மங்களகரமான விஷயங்கள். காலில் கொலுசு இல்லாமல் நடக்காதம்மா, இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் மங்களகரமான விஷயங்கள். கொலுசு காலிலே கொலுசு ஒலித்தால் அங்கு மகாலட்சுமி இருப்பாள். ஒரு இசை, அதுக்கப்புறம் சொல்கிறேன் நாரதர் வரும்போது. சரிங்களா? இவ்வளோ விஷயம் இருக்கு. அதான் கந்த சஷ்டி கவசம். அந்த கந்த சஷ்டி கவசத்தின் கதாநாயகன் தான் முருகப்பெருமான். ஒரு 2 வரி கேட்டுக்கங்க. கந்த புராணம் நான் வள்ளினா முருகனை பற்றி பேசியானும்ல, 2 வரி மட்டும்தான். கந்த புராணம் சொல்ல எனக்கு புண்ணியம், அதை கேட்க கேட்க உங்களுக்கு புண்ணியம். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் மன்னிக்கப்படும். மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம கட்டுற வீடு தான், ஓடி ஓடி வீடு கட்டியிருப்போம், சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்க முடியும். மகனுக்கு வேணுமே, மருமகளுக்கு வேணுமே, வரப்போகிற மருமக நம்மளை மதிக்கணுமே, பேரனுக்கு வேணும், பேத்தி ஓடி ஓடி சொத்து சேர்த்துருப்பீங்க. கஷ்டப்பட்டு நாம் கட்டிய வீட்டிலே நாம் இறந்து விட்டால் 4 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு இடம் கிடையாது. பெரியப்பாவை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பெரியம்மாவை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பணத்தை தூக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். நம்ம கட்டின வீடு தானே, தூக்கிட்டு போனபடி அந்த இடத்த விளக்கமாற்ற வச்சு கழுவிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட தட்டு, பாய், தளவாணி எல்லாம் தூக்கி குப்பையிலே விட்டெறியப்படும். 1 மாதம் கழிச்சு கருமாதிங்கிற பேரில் வீடு வெள்ளையடிக்கப்படும். இதுதான் நம்ம வாழ்க்கை. யாரும் கூட வரமாட்டாங்க. சேர்த்து வைத்த சொத்துக்கள், சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர், நகை, பணம், அழகு, பதவி, பட்டம் எதுவும் கூட வராது. கூட வருவது இது என்றால் கேட்கப்படும் புராண கதைகள். நீங்க பேசி முடிங்க, நான் பேசுறேன். கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, பிறருக்கு செய்ய அன்னதானம், இது மட்டும் தான் நம்ம இறந்த பின்னாடி கூட வர்றது. அதனால தான் எல்லா ஊர்லேயும் முன்னோர்கள் கோவிலை கட்டி சாமி கும்பிட வச்சு அன்னதானம் போட்டு இந்த மாதிரி நாடகத்தை வச்சு புராணம் பேச வச்சாங்க. இவ்வளவுதான் விஷயம். அதனால 2 வரி கந்த புராணம். சரிங்களா? கதாநாயகன்னா ஒரு வில்லன் இருக்கணும்ல. கந்த புராணத்தின் கதாநாயகன் முருகப்பெருமான், கதாநாயகி வள்ளி. வில்லன் யார்? நாரதரா? அவர் சங்கரதாசாமி கொண்டு வந்தவரே. கந்த புராணத்தின் வில்லன் யாருன்னா சூரபத்மன் தான் வில்லன். அழகன், அசுரன், 4ஆம் ஜாமத்திலே பிறந்தவன், காசிபருக்கும் ஆயைக்கும் கொஞ்சம் ஆசை வந்துருச்சு, எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர் எல்லாருக்கும் அடிமையாகணும்னு பெரிய யாகத்தை வளர்த்து அது முன்னாடி 1000 வருஷம் தபம் இருக்கார் சிவனை நோக்கி. சிவன் காட்சி கொடுக்கல, கோவம் வந்துருச்சு இவருக்கு. தன்னுடைய கைகாலாம் வெட்டி அதில் போட்டுட்டு கழுத்தை கொய்தி அதில் போட்டு சாம்பல் ஆகிட்ட. இதுக்கு பேர் களப்பலி, விரும்பியே சாவது, களப்பலி. அது சாம்பல் ஆகிட்டா. அப்போதான் சிவன் பார்க்க இப்படி ஒரு பக்தனா தன்னுடைய ஜடாமுடி அவிழ்த்து விட, ஜடாமுடி இந்த கங்கை இந்த சாம்பலை ஊறி போக சூரபனுக்கு உயிர் வந்துச்சு. நம்ம போய் கங்கையில் சாம்பலை கரைக்கிறோம்ல, அது மாதிரி உயிர் வந்துருச்சு. எந்திரிச்சு நிற்கிறார் பீனிக்ஸ் போகிற மாதிரி. காசிபருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபவனை அழிந்தேன், எனக்கு உடம்பு கொடுத்துருக்க, உசுறு கொடுக்க கேட்கறலாம் கூட. சிரிச்சானா சிவன், என்ன வேணும், எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர் எல்லாரும் எனக்கு அடிமை. நெத்தியில் கச்சா சிவன் சக்தி, நீங்க சகலம் உனக்கு, அவன் மட்டும் உனக்கு அடங்க மாட்டா, மற்ற எல்லாரும் உனக்கு அடக்கம். இப்போ சிவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பார்க்குற, சாகாவரம் பெற்றவன் நான் மட்டுமே, சிவம், எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசி மரணத்தை தழுவன், நீ சாகணுண்டா, யார் உன்னை அழிப்பது, நீ தான் யமனை அடிமையாக்கிட்டியே. அப்பதான் கேட்டாரா சூரபத்மன், அருவமாகி உன் நெற்றிக்கல் எவன் ஒரு தீப்பொறியாக தோன்றுகிறான் அவனை என்னை அழிக்க வேண்டும். அதனால தான் அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக வைகாசி விசாகம் நெத்தியில், சிவனின் நெற்றியில் 6 தீப்பு, ஒரு தீப்பொறி வந்திருக்கலாமே, 10 தீப்பு, ஏன் 6 தீப்பு? 6 தீப்பொறிக்கும் 6 படை வீட்டுக்கும் நமக்குள்ள இருக்க 6 சக்கரத்துக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. அது அப்புறம் சொல்றேன். 6 தீப்பொறி தோன்ற அதை அக்னி தேவன் ஏந்த முடியாமல் சுவாதவியிடம் கொடுக்க, சுபாகதேவி ஏந்த முடியாமல் கங்கையில் விட, கங்கை சரவண போய் விட உதித்தெழுந்தவன் முருகப்பெருமான் வந்துட்டார். வந்த வேலையை முடிக்கணும்ல, ஆத்தா கிட்ட சக்தி கிட்ட வேல் வாங்கிட்டு அழிக்க போறார் சூரசம்ஹாரம். மனமரம் இல்லை, தெய்வங்கள் அழிப்பவர்கள் இல்லை, ஆணவத்தை அழிப்பவர்கள். ஆணவத்தை அழித்து சேவலாக மயிலாக வைத்துக்கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்தபுராணத்தின் 2 வரி. நான் சொன்னதற்காக அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவன் நான். இனி வரும் காலம் நன்றாக இருக்கும், பொற்காலமாக மாறும். பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயம் வளர வேண்டும், உலகளவு வளர வேண்டும், விவசாயிகள் நலம் பெற வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா.
அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்த வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுதே. வெள்ளி மயிலேறி வேலன் வருமளி உள்ளம் காணுதே. வெள்ளத்தின் நீரு வெட்டி பெருமணி உள்ளத்தை தோன்றுமே. வெள்ளி மயிலிரி வேலன் வருவன் நெஞ்சம் தாங்குமே. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுதே. வெள்ளி மயிலேறி வேலன் வருமளி உள்ளம் காணுதே. உலகாலும் ஆண்டவனே எழில் வேலவா. உலகாலும் ஆண்டவனே எலிவேலவா. எளியோரும் உனை பாட அருள்வாயையா. முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லதெல்லாம் நம்மை நாடி பெருகிட நல்லொருள் புரிவாய். தீயதெல்லாம் உடனே கருகிட திருவாள் புரிவாய். நல்லதெல்லாம் இங்கு நாடி பெறுகிற நல்லருள் தெய்வா. தீயதெல்லாம் இங்கு தீண்டு பெறுகிற திருமருள் புரிவா. உன்னை என்று எனக்கு வேறு கதி இல்லையா. உன்னையின்றி தெய்வெங்கும் வேறில்லையா. தினந்தோறும் உன்னை பாட அருள்வாயையா. முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. ரொம்ப நன்றிங்க. எல்லாமே கை தட்டலாம். சாமி படம் வந்து குட்டி தட்டுது. ஐயோ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கை தட்டுறீங்க? தேங்க்யூ நன்றிடா. ஒரு மனிதன் ஒரு கை தட்டினா உங்களுக்கு தான் நல்லது. அது அப்புறம் சொல்கிறேன் சரிங்களா. அறிவியல் ரீதியாக 3 விஷயம் இருக்குது. நம்ம சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமா இருக்கட்டும், நெத்தியில் பொட்டு வைக்கலேருந்து 3 விஷயம் இருக்குது. அறிவியல் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, மருத்துவம் இருக்குது. இதுதான் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு போன நல்ல விஷயம். நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு வர்றோம் சரிங்களா. அது அப்புறம் சொல்லிக்கிறேன். இதை முடிச்சுட்டு சொல்லிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். நமக்கு முன்னாடி இவர் வாழ்ந்தார். அவர் வந்து ஒரு மன்னன் கிடையாது, கடவுள் கிடையாது, சாதாரண ஒரு மனிதன் தான் திருவள்ளுவர். ஆனால் ஏதாவது கொடுத்துட்டு போகணுமே. இனி வர்ற மக்களுக்கு திருக்குறள் கொடுத்தாரு. நாடு என்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கேட்டால் நன்மை பிறக்கும் உனக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நாடு என்ன செஞ்சு எனக்கு, நீ என்ன செஞ்சதுக்கு. மரம் நம்ம சுவாசிக்கிறது காற்ற புறம் கொடுக்குது. ஒரு நாளைக்கு 21,600 சுவாச காற்று. எழுதுனது யார், எண்ணினது யாருன்னு கேட்டால் யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. 21,600 சுவாச காற்று 2 மணி நேரத்துக்கூட மாறும். அதை உட்காந்து வடிகட்டி எப்போ உள்ளே போகுது எப்போ வெளியே வருது அந்த காற்றை எழுதுனா பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள். அது வந்து அந்த காற்றை கொடுப்பதே மரம் தான். ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் ஆக்சிஜன்.
ஆனால் மாமரம் வச்சா மாம்பழம் கொடுக்கும், புளிய மரம் வச்சா புளிய மரம் கொடுக்கும், எல்லா மரமும் எல்லாமே நமக்கு கொடுக்கும். ஆனால் இது இறக்கமே இல்லாமல் நம்ம மரத்தை வெட்டுவோம். சரிங்களா? அடுத்து இந்த பூமி நமக்கு எல்லாமே தரும். விவசாயம் ஓடி ஓடி விவசாயம் பண்ண நமக்கு எல்லாமே தருவாங்க, நெல்லுலேருந்து எல்லாமே தருவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? பூமிக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணுவோம் அதை பண்ணுவோம். அடுத்து அண்ட சராசரம். அப்படியே பண்ணிங்க, அண்ட சராசரத்தை பயந்துருவீங்க. இந்த பூமி அந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு தன்னைத்தான் சுற்றுறாங்க வேகமாக. 1670 கிலோமீட்டர். நம்ப முடியுதா? நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க பூமி ஒரு மணி நேரத்துக்கு தன்னோட அச்சில் 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுறாங்க. தன்னை சுற்றிக்கிட்டே அண்ட சராசரத்தை சுற்றி வர்றாங்க. அது 80,000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, மயக்கம் வந்துடும். அது அந்த இடத்துல எந்த சக்தியில் சுற்றுறாங்க? எந்த சக்தி? பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அவ்வளோ கெடுதல் பண்ணுவோம். அப்போ நாட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆனால் அவர் கொடுத்துட்டு போயிட்டார் 1330 குறள், 133 அதிகாரம், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். நம்ம 1330 குறள் நம்ம படிக்க முடியாது, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் வந்து 3 விஷயம். அறம் பொருளின். அறம்னா என்ன? உண்மை. வாழ்கிற வாழ்க்கையில் சத்தியம் கொஞ்சம் உண்டு. சத்தியம் தர்மம் பவித்திரமாக வாழ்ந்தா இங்கே வாழ்கிற வாழ்க்கையில் இறந்து போனபடி மேலே ஒரு வாழ்க்கைக்கு நான் சொல்லலை பெரியவங்க. அப்போ உண்மை எங்கே இருக்கணும்? படிக்கிற பிள்ளை வந்து வாத்தியார்கிட்ட உண்மையாக இருக்கணும், வாத்தியார் படிக்கிற பிள்ளைகிட்ட உண்மையாக இருக்கணும். படிக்கிற பொம்பளை பிள்ளைக்கு போய் இன்ஸ்டாகிராமில் செய்தியாக அமைச்சு அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது, கிறகம் முடிச்சவங்க. சரிங்களா? செத்த தாய் பெத்த பிள்ளை மாதிரி நினைக்கணும் படிக்க வர பொம்பளை பிள்ளைய. அந்த பிள்ளையும் இப்போ அப்பா அம்மா பார்க்க மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா உன்னை கருவிலை சுமப்பவள் மாதா எவ்வளோ கஷ்டப்பட்டு சுமப்பா. அந்த சுமந்து பார்க்குற அந்த தாய்மாருக்கு தான் தெரியும். அவ்வளோ வான்னு வாந்தி எடுத்து நல்லது திங்க முடியாமல் கெட்டது திங்க முடியாமல் 10 மாதம் சுமந்து 295 நாட்கள் அந்த குழந்தை பிரசவத்தப்போ அவ்வளோ வேதனை. அந்த மாதாவை கொண்டு முதல் இடத்துல வச்சாங்க. அதே வருஷம் தான் அப்பா உலகத்தை கஷ்டப்பட்டு உழைக்கிறவர். நீ படிக்கணும், பள்ளியோட ட்ரெஸ் எடுக்கணும், அதை அப்படி உழைச்சி மாடா தேஞ்சு அந்த வீட்டுக்கு கஷ்டப்பட்டு பொண்டாட்டிட்டு வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அம்பிடுபட்டு போகிற வேலை பார்க்குறதுல அவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானத்தை சுமந்துக்குவோம். ஏன்? பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக எத்தனை ஆண்கள் அவமானப்படுவதை நான் பார்த்துருக்கேன் தெரியுங்களா? வேலை பார்க்குற இடத்துல அப்படியே சகிச்சுக்கிட்டு நிற்பாங்க. ஏன்? அங்கே வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்றணுமே அப்படின்னு இங்கே அவமானத்தை சந்திச்சுக்குவாங்க. அந்த அப்பாவை கொண்டு அங்கே வச்சுருக்காங்க மாதா பிதா. அதுக்கப்புறம் தான் குரு, அதே இடத்துல தான் குருவை வச்சுருக்காங்க. இந்த 3 பேரை நீ மதித்தால் நீ தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டு. தெய்வத்தை கொண்டு 4வது இடத்துல வைக்க கிடையாது. மாதாவை மதித்தால், பிதாவை மதித்தால், குருவை சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரை மதித்தால் நீ தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுவாய். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அங்கே உண்மை இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அறம் பொருள். பொருள்னா பணம் காசு, அதை பற்றி பேசவே வேணாம். ஒரு 5 ரூபா இருந்தப்போ இந்த சந்தோஷம் இப்போ இல்லை. ஒரு 25 வருஷம் முன்னாடி அவன் மாதிரி இருப்பேன் நான் குட்டியா. அப்போ ஒரு 5 ரூபா அப்போ தான் பையில் இருக்கும், அப்பச்சி பையில் அப்போ தான் பையில். சந்தைக்கு போவாங்க, போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு பொறி உருண்டை வாங்கிட்டு வந்து ஆளு கொஞ்சமாக பிச்சு திம்பாங்க. அப்போ இருந்த ஒரு பாசம் பற்று இப்போ கிடையாது. இப்போ பணம் நிறையா இருக்கு. 50,000 5 கோடி 50,000 கோடி அத்தாடி ஏன்னா இதெல்லாம் இருக்கு. ஆனால் படுத்தா தூக்கம் இருக்கா? தூங்க மாட்டோம், நிம்மதி இருக்க. படுத்தவொன்னே யார் ஒருத்தர் தூங்குறாங்களோ அவங்க தான் மிகச்சிறந்த கோடீஸ்வரன். அதை விட்டுருவோம். அடுத்து காமம், அதை பேசவே வேணும். புதுசாக சின்ன பிள்ளைகள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அதை அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும், கிருஷ்ண பரமாத்மா பார்த்துக்குவார். மகாபாரதத்தில் இந்த இதை மட்டும் சொல்லிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. மகாபாரதம் முடிய போகுது. தர்மர் வந்து கேட்டாராம் கிருஷ்ணன்ட்ட, கலியுகம் எப்படி இருக்குன்னு கேட்டாராம். சிரிச்சாராம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவரோட சிரிப்பில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு தமிழ் இந்த இந்தி இந்த பாரத தேசத்துக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா தான். இல்லாட்டி இது காந்தார தேசமாக எப்பயோ மாறி இருக்கும். அதுக்காக ஒரு பாண்டவர் அப்புறம் நாரதர் மட்டும் பேசுகிறேன். சரிங்களா? அப்போ தர்மர் கேட்டாரா, கலியுகம் எப்படி கிருஷ்ணா இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும்னாராம். மோசம்னா அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, காதல் இருக்காது, பக்தியில விளம்பரம் இருக்கும். அவர் சொன்ன விஷயம், பக்தியில விளம்பரம் இருக்கும். என்னையவே தூக்கி வித்துப்பிடுவாங்க, சாமியை தூக்கி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ மோசமா இருக்கும். அப்ப ஏன் இந்த கலியுகத்தை படைக்கிற அப்படின்னு கேட்டாராம் தர்மர். கலியுகத்தை படைக்காம விட்டுடலாம்ல, வேண்டாம் அப்படின்னா. அப்ப சிரிச்சாராம். 100 பேர் இருந்தாங்கனால 20 பேர் உண்மையா இருப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க. 20 பேர்த்துல உண்மையான பக்தி இருக்கும். 100 பொம்பளைனால 10 பொம்பளை உண்மையா இருப்பா. அதனாலதான் படைக்கிறேன். சரி, அப்ப நீ தப்பு செய்யலாம் ஒண்ணுமே பண்ண மாட்டியா? ஒண்ணுமே பண்ண மாட்டேன். கொள்ளையடிக்கிறவனை விட்டுருவேன், கொலை செய்கிறவனை விட்டுருவேன், கற்பழிக்கிறவனை விட்டுருவேன், ஊர்ச்சத்தை அமுக்கிறவனை விட்டுருவேன். அப்போ எப்போதான் தண்டிப்பேன்? அவன் ஆடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவன் ஆட்டம் முடிஞ்சு அசந்து போனால் போது, வேணாப்பா ரத்தமெல்லாம் சுண்டிச்சுமே நம்ம நல்லதே செய்யணும் உட்காரும் போது நான் சாட்டையை கையில் எடுப்பேன். அவன் தாங்கவே மாட்டான். இது நான் சொல்லலை, மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. அதனால அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருவோம், அவர் பார்த்துக்குவார். இது மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். அடுத்து மனிதன் தெய்வத்தை சொன்னது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ். தேவாரம் 4 பேர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த 4 பேருமே யாருக்கா வாழ்ந்தாங்க? சிவனுக்காகவே வாழ்ந்தாங்க. பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க. சொத்து சுகம்லாம் சேர்த்து வச்சுக்கல. அவங்க பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க. சிவனை பாட யாராவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு வாழ்வாங்க. அது மாதிரி அவங்க விளம்பரம் தேடிக்கல.
4 பேர். இதில் நடந்த உண்மை சம்பவம் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் 3 வயசு. அவங்க அப்பா கொண்டு பிரம்ம தீர்த்தம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு குளிக்க போயிட்டார். பூணூல் போடுறவங்கல்ல உள்ளே போய் சிவாய நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிள்ளைக்கு பசி வந்துருச்சு. 3 வயசு சின்ன பையன்ல கோபுரத்தை பார்க்குறான். அப்பா பசிக்குதுன்னு அழுக. சிவன் பார்த்தான சக்தியில் புள்ள அழுறான்ல போய் பால் கொடுத்துட்டு வாத்தான்னு அம்பாள் கிண்ணத்தில் பால் கொண்டு வந்திருக்கா. பொற்கிண்ணத்தில் கொண்டாந்து கொடுக்க லவுக்கு லவுக்குன்னு குடிச்சிச்சான். குடிச்ச பால் கோட்டில் வடியுது. அம்பாள் கொடுத்துட்டு போயிட்டா. அப்பா வந்துட்டார் குளிச்சு முடிச்சு. அபிஷு யார்டா பால் வாங்கி குடிச்சு ஓங்க பூணூல் போடுறவங்கல்ல அடிக்க போக அம்பாள் கொடுத்தாப்பான்ச்சான். அண்ணாந்து பார்த்த திருஞான சம்பந்தருக்கு சிவனும் சக்தியும் காட்சி கொடுத்தார்கள் ரிஷப வாகனத்தில். அவன் பாடுறான் பாருங்க தேவாரம். 3 வயசு பள்ளிக்கூடத்துக்கு போகல. தோடுடைய செவியன் விடை ஏறி தூவேன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வனடா நீ. சக்தி கேட்டாங்களா சிவன்ட்ட. மகாவிஷ்ணு அலங்காரமா இருக்கார்ல, பிரம்மா கூட கொஞ்சம் அங்கங்கே பூவெல்லாம் வச்சுட்டு மாலையெல்லாம் போட்டு ஆளுங்க, நீங்கள் மட்டும் எங்கே எப்போ பார்த்தாலும் சுடுகாடு சாப்பிட்டா பூசிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல சிவன் சிரிச்சாராம். ஒரு மனிதன் இறந்து விட்டால் 16 நாள் 11 நாள் வரைக்கும் ஆத்துமா சுடுகாட்டுக்கு வராதுமா. அது சிறு சுடலே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், யார் வர்றா யார் போகிறான்னு. 16 நாள் காரியம் பண்ணுவாங்க. முடிஞ்சோடனே அழுதுகிட்டே சுடுகாட்டுக்கு வரும். என்னை எல்லாரும் மறந்துட்டான்னு. அங்கே நான் அமர்ந்திருப்பேன் சம்கார மூர்த்தியாக. கையிலே பிடி சாம்பல், முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் தாண்டா. இந்தா பூசிக்கோ, நீயும் பூசிக்கணும் நானும் பூசிக்குவேன். அதைத்தான் அவன் பாடுறான். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன். இது தேவாரம். வீட்டில் மாசத்துல 1 நாள் பாடுனா போதும். சிவன் சக்தி வந்து உட்காந்துக்குவாங்க. இது முடிஞ்சு. அடுத்து அருணகிரிநாதன். நம்மால் உடம்பெல்லாம் குஷ்டம், ரத்தம், சளம் எல்லாம் வடியுது. பிடிக்கல, வாழை பிடிக்கல. எப்படி பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டாங்களே, அப்படியே ஜந்துவ பக்கம் மாதிரி பார்ப்பாங்களே. போயிட்டார் நேராக திருவண்ணாமலைக்கு. இதுவும் நடந்த உண்மை சம்பவம். போய் மலையிலேருந்து குதிச்சிட்டார், செத்து போயிடலாம்ட்டு. குதிக்கிறவர் சும்மா குதிக்கல, முருகான்னு குதிச்சிட்டார். முருகன் ஏந்திக்கிட்டார். சாவாதானே கொஞ்சம் நாள் இருக்குன்ட்டு தன் வேலை வைத்து நாவிலே எழுதினாராம் திருப்புகள். அவர் பாடியதான் திருப்புகள். வீட்டில் திருப்புகள் வழித்தால் வீட்டுக்குள்ள விஷ ஜந்துக்கள் வராது, வந்தாலும் யாரையும் தீண்டாது. திருப்புகளுக்கு அவ்வளோ மகிமை. ஒரு திருப்புகளை 108 தடவை ஒரு 108 நாள் பாடுனா உச்சியிலேருந்து உள்ளாங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரியா போயிடும். திருப்புகளுக்கு அவ்வளோ மகிமை. அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பார்த்து பாடிய திருப்புகள். முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருபர என ஓதும். பார்த்து பாடிய திருப்புகள். வீட்டிலே ஒழித்தால் வீட்டுக்குள் அவ்வளவு சுபிக்ஷமாகும். எதிர்மறை சக்திகள் வீட்டுக்கு பக்கத்திலே அண்டவே அண்டாது. அடுத்து நம்ம உத்ரகோச மங்கை மாணிக்க வாசகர். நமச்சிவாய வாழ்க, நாதம் தான் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்கன்னு அவரு அழகா உத்ரகோசமங்கை 4 யுகத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் நம்ம இந்த பகுதி தானே உத்ரகோசமங்க பக்கத்தில் தானே இருக்கு. வாழ்வதற்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா உத்ரகோச மங்கைக்கும் இலங்கைக்கும் ஒரு கடல்வழி மார்க்கம் பாதை உண்டு. சிவபெருமானுக்கும் மங்களநாயகி அந்த அம்மாவுக்கு திருமண ஓலை வாசித்த இடம் எதுனா அது உத்ரகோச மங்கை தான் முதல் கோவில். எந்த நிலநடுக்கத்துக்கும் முதல்ல கடல் இங்கே மணலூர் வரைக்கும் தான் இங்கே இருந்திருக்கு ராமாயண காலத்தில். அப்போ தானே கடல் உள்வாங்கி இருக்கு.
அப்போ அதெல்லாம் தாண்டி இருக்குது. அது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர். உத்ரகோசமங்கிறது வந்து கோயில் மட்டும் இல்லை, உள்ள வந்து கோயிலுக்குள்ளே அவ்வளோ ஒரு ரகசியங்கள் புதஞ்சிருக்கு. ஒரு கதவு இருக்குது, அது யாருனாலையும் திறக்க முடியாது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தப்ப அந்த தண்ணி அங்கே அந்த போகும்போது அந்த தண்ணியோட அழுத்தத்தில் ஒரு கணம் நேரம் திறந்துட்டு திருப்பி மூடிடும். அங்கே உள்ளே வந்து அவ்வளோ பொக்கிஷம் இருக்கான். தங்கத்திலே ஓலைகள் எழுதி வச்சிருக்கு. 10,000 வருஷத்துக்கு அப்புறமும் எப்போ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அவங்க கணிச்சு வச்சுக்காங்க. அப்போ எவ்வளோ அறிவாளிகள் முன்னோர்கள். அது அந்த உத்ரகோசமங்க நம்ம பகுதியில் இருக்குது. தென்னாட்டுடைய சிவனை போட்டு நம்ம வாழை கொடுத்து வச்சிருக்கோம். இது மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது. அடுத்து தெய்வம். அண்ணே பேசலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஏன்னா ஒரு மார்க்கமாக உட்காந்துருக்கீங்க, பிடிக்கலைன்னா 2 பாட்டை பாடிட்டு உள்ள போயிடுறேன். ஏன்னா நீங்கள் காசு கொடுக்குற மகராசை இந்த பொம்பளை வந்து நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். சரி, அப்படி இல்லை கேட்டுக்கணும் தம்பி. ஏன்னா ஒரு உற்சாகம் கேட்குறாங்க, இருந்தாலும் கேட்டுக்கணும்ல. காசு கொடுக்குற மகராசா அவங்க என்னண்ணே இல்லைக்கா 2 பாட்டை பாடுங்கன்னா பாட்டை பாடிட்டு உள்ள போயிடுறேன். அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுகிறேன்னா பேசிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், 2 பாட்டு தான் நான் முடிஞ்சு போச்சு. அடுத்து தெய்வம் மனிதனுக்கு சொல்றது பகவத்கீதை. கிருஷ்ண பரமாத்மா எது நன்றாக நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நன்றாக நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நன்றாக நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாகவே நடக்க வேண்டும். எதை நீ கொண்டு வந்தாய், எதை நீ இழப்பதற்கு, எது உனக்கு கொடுக்கப்பட்டதோ அங்கிருந்து பெறப்பட்டது, அங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கிருந்தே எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எது இன்று உம்முடையது நாளை மற்றொருடையது, அதுக்கு எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. நான் சொல்லலை, கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு சொன்ன கீத உபதேசம் சொல்லி வச்சுட்டா. தெய்வம் மனிதனுக்கு சொன்னது. அடுத்து தெய்வத்தை சொன்னது ஓம்ங்கிற பிரணவம். இப்போ வர்றேன், நாடகம் வச்சா என்ன விஷயம், அதுக்காக ஏன் எந்திரிச்சு போகக்கூடாது இப்போ சொல்கிறேன் பாருங்க. எந்திரிச்சு போனவங்களாம் வருத்தப்படுவீங்க. சரிங்களா? தெய்வத்து ஓம்ங்கிற பிரணவப்பொருள். ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் வந்திருந்து பிரபஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. பிரபஞ்சம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் உலக இயக்கம் கிடையாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் கணபதியே, ஓம் சரபணப, ஓம் சக்தி, எல்லாத்துக்கும் ஓம் வரும். இந்த ஓம்ங்கிற மந்திரம் நமக்குள்ளே இருக்குது. 6 சக்கரம் இருக்குது. அதை நேராக்கிற மந்திரம் ஓம் தான். எல்லாருக்குமே இருக்குது. நமக்குள்ளே 6 சக்கரம் இருக்கும். எது தெரியுங்களா? மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆங்ஜை, சகசிரநாம். இந்த 6 சக்கரத்தை நேராக்கிற மந்திரம் ஓம் தான். அடிவயத்திலேருந்து ஓம்ங்கிற மந்திரத்தை கொண்டு வந்து இந்த உச்சியில் நிப்பாட்டினீங்கன்னா 6 சக்கரம் நேராச்சுன்னா பிரபஞ்ச தொடர்பு நமக்கு கிடைக்கும். ஆயுள் விருத்தியாகும், நோய் நொடி வராது. இவ்வளோ விஷயம் இருக்கு ஓம்ங்கிற மந்திரம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு வந்துடலாம். சங்கரதாஸ் சாமி விடிய நடத்த வச்சார். மற்ற கச்சேரி மாதிரி 1 மணிக்கு முடிச்சு போகலாமே, ஏன் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காதா. இந்த வெட்டார வெளியில் உட்காந்துருக்கீங்கல்ல, சூரியனை பூமி வந்து சூரியனை சுற்றி 9 கிரகம். அதில் 3வது கிரகம் பூமி. முதல் கோள் புதன், 2வது கோள் சுக்கிரன், 3வது கோள் பூமி, 4வது கோள் செவ்வாய் கிரகம், 5வது வியாழன், 6வது சனி, யுரேனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9 கிரகம். இந்த 9 கிரகம் பூமிக்கு இந்த பக்கம் ஒரு கிரகம், இந்த பக்கம் ஒரு கிரகம். அதுலேருந்து நிறையா விஷயம் கொட்டும். பூமியில் பிரபஞ்சத்துலேருந்து கொட்டும், நிலவுலேருந்து கொட்டும். அவ்வளவு பேர் ஓப்பன் பிளேஸ் மெடிசன் சொல்லுவாங்க வெளிநாட்டில். அப்போ அது உங்களுக்கு கிடைக்கணுக்காதான் விடிய சங்கரதாஸ் சாமி உட்கார வச்சார். சரியாக 12லேருந்து இன்றைக்கி தான் சரியாக வந்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 12 மணிக்கு என்னை வெளியே நாடகமே வேணான்ட்டு நான். எங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி. 12 மணிக்கு என்னை விட்டுருங்க, லேட் நாடகம் வேணான்றேன். இந்த 1 மணிக்கு விடுறது, 1:30க்கு விடுறது, பப்புன்னு டான்ஸ் வந்து 2 மணிக்கு நிற்கிறதுனா எனக்கு வேண்டாம். 12 மணிக்கு வள்ளியோட நேரம். ஏன்னா அந்த நேரத்தில் என்ன விஷயத்தை இப்போ சொல்கிறேன். சரிங்களா? ஏன் 12 மணிக்கு வந்து வள்ளி சரியாக வரணும்னா, எல்லா ஊர்லேயும் 12 மணிக்கு திறந்து முந்தி வந்து அர்த்தஜாம பூஜை பண்ணுவாங்க கோயிலை திறந்து. எல்லா கோயிலும் யாரும் பண்ணுறது இப்போ. அது எதுக்கு தெரியுங்களா? பிரேதாத்மா ஊருக்குள்ளே வராமல் இருக்க. இப்போ இங்கே கூட நிற்கும் பிரேதாத்மா, உங்கள் பக்கத்தோட உட்காந்துருக்கும். சரியாக 12 மணிக்கு தான் உலாவும். அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்களா, ராத்திரியில் தனியாக போகாதப்பா, காத்துக்கருப்பு பண்ணுவாங்கல்ல, அந்த காத்துக்கருப்பு தான் பிரேதாத்மா. பிரேதாத்மா என்ன தெரியுங்களா? மரணம் என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, கொலை என்பது வேறு, ஜீவ சமாதி என்பது வேறு, துர்மரணம் என்பது வேறு. துர்மரணம் இந்த ஆத்மா மேலே போகாது, அது இங்கே தான் சுற்றிட்டே அலையும். அதுக்கு பேர் பிரேதாத்மா. வந்து ஒட்டுச்சுன்னா அது ஆசை தீர்வரை நம்மளை விட்டு போகவே போகாது. அதனால தான் 12 மணிக்கு, 12லேருந்து 12 அது உலாவும் நேரம். அதனால தான் அர்த்தஜாம பூஜை பண்ணிட்டு அந்த காலத்தில் 2 பந்தத்தை வச்சு பூசாரி வந்து அப்படி ஊர்வலம் வருவாங்க அந்த ஊருக்குள்ளே. இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. வள்ளி நடத்துல வள்ளி வந்து வருஷத்தில் 1 நாள் இந்த ஊர் வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு போகிறோமே, இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கு நான் மனசார சாமி பாட்டு பாடும்போது நீங்கள் அதை மனசார கேட்கும்போது கோயிலில் அர்த்தஜாம பூஜை பண்ணதுக்கு சமம். ஒரு புராணத்தை முழுசாக கேட்டால் 100 பேருக்கு அன்னதானம் போடுறதுக்கு சமம். ஒரு சாமி பாட்டை முழுசாக கேட்டிங்கன்னா கோயிலில் வந்து நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ண இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ தெரியுங்களா ஏன் எந்திரிச்சு போக வேணான்னு சொன்னேன்னு? 12 மணிக்கு சௌரியமாக எந்திரிச்சு போகிறீங்க வந்து போட்டு. நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னா இப்போ அந்த கம்ப்யூட்டர் காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. காலம் கம்ப்யூட்டர் வரலாம், அது வரலாம், இது எல்லாமே பழமை தான். அப்படியே தான் இருக்கு. எல்லா கெட்ட சக்தி இருக்குது, ஆத்மாக்களும் இருக்கு. இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமான என்னால் நிரூபிக்க முடியுதுன்னா ஒவ்வொருத்தருக்காக நிரூபிச்சுலாம் இருக்க முடியாது. சரிங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயந்தான், இந்த சாமி இல்லைன்னு என்கிட்ட வந்து போராடுறாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்பேன். எப்பா நீ பெரிய ஆள் தான், நீ கோடீஸ்வரன் தான், சாமி இல்லைன்னு சொல்கிற, அப்படி உட்காரு 1/2 மணி நேரம். சரியா? உனக்கு யாரையாவது பார்க்க பிடிக்கலைன்னா கண்ணை முடிக்குவேன்.
யாராவது பேசுகிறத கேட்க முடியலன்னா காதை முடிக்குவேன், சோறு திங்க பிடிக்கலன்னா வயிற்றுலனாலே பட்டினி கிடைப்பேன், எங்கள் மூச்சை இழுத்து மூடிக்கிட்டு ஒரு 3/4 மணி நேரம் உட்காரு பார்ப்போம், செத்து போயிடுவோம். அதுதான் தெய்வ சக்தி. சரிங்களா? பிராண வாயு. அப்போ இதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, 5 பஞ்சபூதத்தை இல்லைன்னு, பூமியை இல்லைன்னு வாதாட முடியாதுல்ல, அண்ட சராசரி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த கெட்ட சக்தியும் இருக்கு. அதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த வானசாஸ்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் 12 மணிக்கு போவேன்னு சொன்னது. அதனால 12 மணிக்கு, அதுக்காக தான் 12:30 இந்த வள்ளி விட்டு சாமி பாட்டு. இந்த நேரத்தில் இப்போ நந்தவத்தில் வந்து பரதநாட்டியம் ஆடுவேன், அது பண்ணி அதெல்லாம் வேறு விஷயம். இந்த நேரத்தில் சாமி பாட்டு. அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கணுக்கு அந்த மந்திரத்தை கொண்டு வந்துடுவோமா? சாந்தி அக்கா சொல்லிட்டு போனேன்ட்டு ஒரு 5 பௌர்ணமி எடுத்துக்கோங்க. நல்ல அந்த விரல் அப்படி வச்சு யார் வேணாலும் பண்ணலாம். மந்திரம் பூஜைங்கிறது அவங்க மட்டும் தான் பண்ணணுமா? நம்ம எல்லாருமே பண்ணலாம். எல்லா மனசை அடக்கணும், 50 யார் வேணாலும் பண்ணலாம். அந்த விரல் அப்படி வச்சுக்கோங்க, நாபிக்கமத்துக்கு வச்சுக்கோங்க. போய் தனியாக மொட்டை மாடியில் உட்காந்து வெட்டாரில் உட்காந்துக்கிட்டு ஓம்ங்கிற மந்திரத்தை இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து செஞ்சு பாருங்கள். ஒரு 5 பௌர்ணமி செஞ்சு தான் பாருங்களேன். 108 தடவை. ஒரு 5 வயசு குறையும். பிரபஞ்ச தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் நடக்காத காரியம் நடக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓம்ங்கிற மந்திரத்துக்கு சாமிக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால அந்த மந்திரத்தை கொண்டு வந்துருவோமா? நம்ம ஊர் நல்லா இருக்குன்னு ரேவதி ராகம். சிவனுக்கு மட்டும் இல்லை, எல்லா தெய்வத்துக்கும் பிடிச்ச ராகம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே, பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி.
பார்த்தீங்களா? மஞ்சள் சேலை, எல்லாம் மஞ்சள் சேலை தான். சின்ன பிள்ளை கை தட்டு பேசாமல் உட்காந்துங்க, பெரிய மனுஷி கைதட்டுனா உங்களுக்கு என்ன நெஞ்சு ஊக்கம். எங்கள் வீட்டு வரிக்காசு வாங்கி நாளை வச்சு எங்களையே திட்டியேன்னு நினைப்பீங்க. நீங்கள் திட்டினாலும் இல்லை மண்ணவாரி கொட்டி கோயில் அள்ளி வச்சாலும் இல்லை காரிக்கிட்டு துப்புனா நான் செய்கிறத செஞ்சு தான் போவேன், சொல்லிட்டு தான் போவேன். சரிங்களா? நான் அதுக்கெல்லாம் எதுக்கும் வருத்தப்பட மாட்டேன். ஏன் வேலை வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடணும். சரியா? எதுக்காக நம்ம திட்டுறதுக்கெல்லாம் வருத்தப்படவே கூடாது. ஆமாம், கை தட்டினா உங்களுக்கு தான் நல்லது. சொல்கிறேன் அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக. என்னடா அந்த அம்மா வந்ததுலேருந்து அறிவியல் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், முக்கால்வாசி தெரிஞ்சதில்லை. நான் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸ், கார்டியாக் அசிஸ்டன்ட். ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி நர்சிங் சூப்பராக இருக்கணும். எனக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம். என் கூட படித்தவெல்லாம் வித்து பரதநாட்டிய டீச்சர், வீணை டீச்சர். சரிங்களா? பரதநாட்டியில் எம்ஏ போட்டிருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இதை சொல்லேன்னா, அறிவியல் தான் நம்ம வாழ்க்கை, ஆன்மீகம் தான் நம்ம வாழ்க்கை, மருத்துவம் எல்லாமே உங்கள் வீட்லேயே இருக்குது. ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நெத்தியில் குங்குமம் வச்சா கணவன் ஆயுள் நீடிக்குங்கிறது புராணம். எல்லாருமே பொட்டு வைக்கணும், இந்துக்கள். ஆம்பளை பொம்பளை எல்லாம் வீட்டில் ஒரு 25 வருஷம் முன்னாடி அந்த குட்டி பாப்பா மாதிரி நான் இருப்பேன். அப்போல்லாம் வீட்டில் வந்து நெத்தியில் குங்குமம் திருந்திலாம் வெளியே அனுப்பவே மாட்டாங்க. தாத்தா பாட்டி பையனா தான், தம்பி பொட்டு வச்சுட்டு பாப்பா, நெத்தியில் குங்குமத்தை துண்ணூறு அள்ளி பூசிட்டு போ. பொம்பளை பிள்ளைலாம் புளிய வர இடத்துனா முழங்கற்கள் எங்கள் வீட்டில் பிரித்து எடுத்துருவாங்க பொட்டு வைக்காமல் போனேன். இப்போ பொட்டை கிண்டல் பண்ணுறாங்க. இது எந்த வகைத்தை நியாயம்னு தெரியல. பொட்டு வைக்கிறதாவது எந்த பொம்பளை கிண்டல் பண்ணுறாளா அவளை பிரபஞ்சம் அள்ளி வச்சு மூடிடும். சரிங்களா? யூடியூப்பில் நீங்கள் லைவ் தானே போட்டுக்கிட்டீங்க, நான் பற்றி வருத்தமே பண்ணுவேன். ஒரு பொம்பளை யாராவது பொட்டு வைக்கிறது கிண்டல் பண்ணாங்கன்னா அவளை பிரபஞ்சம் வச்சு செஞ்சிடும். சரிங்களா? ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. இந்து சாஸ்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க, உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ சொல்கிறேன், நெத்தியில் குங்குமங்கிறது ஒரு நாள் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சா நெத்தியில் குங்குமம் வச்சா கனவு நாள் நீடிக்குங்கிறது புராணம். ஆனால் நெத்தியில் வச்சு குங்குமம் வச்சு அழுத்தும் போது இந்த விரலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், சீராக உடம்புக்கு போகும். இது மருத்துவம். நெத்தியில் குங்குமம் வச்சா கெட்ட சக்தியில் பக்கத்தில் வராது, எந்த சக்தி வராது. நெத்தியில் குங்குமம் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா சூரியனோட கதிர்வீச்சு, அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு எடுத்து விட்டமின் டி எலும்பு தேயாது. எவ்வளோ மருத்துவம் பாருங்க நெத்தியில் இருக்க குங்குமத்துக்கு. அது இந்த கல்யாணமான பொம்பளை பிள்ளை இங்கே பொட்டு வைக்கணும். இங்கே பொட்டு இந்த சீமந்தம் மகாலட்சுமி நிரந்தரமாக கூட்டிகிட்டு கிடந்த இடம். இந்த இடத்துல நீங்கள் பொட்டு வச்சு புருஷனை வெளியே அனுப்பினீங்கன்னா போன காரியம் சுபமாகும். இது ஒரு விஷயம். அடுத்து நான் சொன்னல 8 வயசு சித்துக்கள் இன்னைக்கு இருக்காங்க. அனிமா கரிமா மகிமா லகிமா பிரகாதி ஈசத்து வசித்துவம். இந்த வசித்துவங்கிற மந்திரத்தை கற்றுக்கிட்டவன் பூர்வத்துக்கு மத்தியில் பொம்பளை பார்த்து ஆம்பளை பார்த்து மந்திரம் சொன்னால் எப்பேற்பட்ட ஆம்பளை அடிமையாயிருவாங்க. ஆனால் பொட்டு வைத்து ஆண் பெண்ணும் அந்த மந்திர சக்தி பலிக்காது. அதனால தான் நெத்தியில் சாமிக்கே வந்து நெத்தி குங்குமம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா வந்து அந்த மந்திர சக்தி படைத்தவங்க சாமி சக்தியை வெளியே வேணால் வந்துடும், வெளியே போனால் போயிடும். அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் நெத்தியில் குங்குமம் வைக்க சொன்னாங்க. எங்கே வைக்கிறோம்? ஒட்டு பட்டா வச்சு வாழ்க்கையே ஒட்டாமல் போயிடுச்சு. சரிங்களா? நெத்தியில் வீட்டு முன்னாடி சாணம் கரைச்சி பசுமாடு சாணம் கரைச்சி தெளிச்சு போட்டால் புல்லு திங்கிற மாடு, நாட்டு பஸ்ஸு புரோட்டா திங்கிற மாடு இல்லை, அது சாணம் கரைச்சி போட்டால் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவாங்கிறது புராணம். ஆனால் வீட்டு வாசலில் சாணம் தெரிச்சு போட்டிங்கன்னா அந்த வந்து வைரஸ் கிருமி கால் உடம்புக்குள்ளே போகாது. அவ்வளோ விஷயம் இருக்குது அறிவியல். வீட்டில் விளக்கு ஏற்றுனா சாயந்தரத்தில் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவாங்கிறது புராணம். ஆனால் வீட்டில் விளக்கு ஏற்றுனா பிள்ளைங்க அந்த இடத்துல விளையாண்டுச்சுன்னா கெட்ட ஆர்கானிசம் பூமி வீட்டுக்குள்ளே வராது. இது ஒரு விஷயம். விளக்குக்கு அவ்வளோ மகிமை. வீட்டில் சாம்பிராணி போக வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி வருங்கிறது புராணம். ஆனால் வீட்டுக்குள்ளே சாம்பிராணி போக தான் அப்போ நுரையீரல் நோய் வராது. இவ்வளோ இருக்குங்க, குட்டி குட்டி விஷயம். அது மாதிரி தான் கை தட்டுறதும். உள்ளங்கை, இப்போ உள்ளங்கையில் எல்லா சாமியும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். எந்த சாமியாவது கையிட்டு அப்புறம் வாடா பார்த்தா நல்லா இருக்கியான்னு கேட்குதா? கேட்காது. இல்லை, உள்ளங்கையில் எல்லா சாமியும் இப்படி தான் இருக்கும். எந்த சாமியும் பகுமானா எங்களுக்கு தான் ஒரு 100 நாடகம் ஓடிட்டா போதும். அந்த ஊருக்கு ஹெலிகாப்டர் வைக்கிறீங்களா? நான் வருவேன். 15,000 ரூபா சம்பளம், எனக்கு 90,000 ரூபா சம்பளம். அடங்கொய்யால இந்த 2 மாதம் ஆகட்டும். சரிங்களா? 90,000 ரூபா சம்பளம் கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு அந்த பகுமானம்லாம் எந்த சாமியும் சொல்லாது. எல்லா சாமிக்கும் எல்லாரும் ஒன்று தான் அப்படியே இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த காந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்கா. நம்மக்கிட்டமே இந்த காந்த சக்தி. இந்த ரேகையை பாருங்கள். இந்த ரேகை அப்படியே இது வரைக்கும் போய் தான் 99 வயசு. இந்த ரேகை இதோட 2 தான் 77 வயசு. இந்த 2 ரேகை பெண்களுக்கு ஒன்று சேராமல் வந்து அவன் கணவன் இருக்க மாட்டார்கள், இருக்கக்கூடாது. அவங்க தெய்வாம்சம். இந்த 2 ரேகை ஒட்டாமல் இருக்கு பாருங்க. ஒரு சிலருக்கு 2 ரேகை ஒட்டியிருக்கோம். நீ என்னதான் வீட்டுக்கார தோறதுனால ஒன்று விட்டு போகவே மாட்டார். இந்த 2 ரேகை ஒட்டியிருந்தா சூரிய ரேகை சந்திர ரேகை எல்லாமே உள்ளங்கையில் தான் இருக்குது. உள்ளங்கையில் தான் வந்து திருநீர் கொடுப்பாங்க. இப்படி தொட்டு இப்படி தான் பூசணும். இங்கே கொட்டி இங்கெல்லாம் பூசக்கூடாது. நீங்கள் வெளியூர் கோயிலுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய கோயில் வெளிவாசலில் தொட்டு கும்பிடுவீங்க தெரியுங்களா? தொட்டு இப்படி உச்சத்தில் வைப்பீங்க. ஆனால் கோயிலுக்கு போனால் அழுக வரும், ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிக்கீங்க. இந்த நீங்கள் குனியும் போது உடம்புகளுக்கு சூரிய ரேகை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த சூரிய உள்ளங்கைக்கு இந்த கைக்கு வந்துடும். அப்போ தொட்டு வைக்கும்போது கோயிலுக்குள்ள தெய்வ சக்தி நம்ம உடம்புக்குள்ள வந்து, தெய்வ சக்திங்கிறது புராணம்.
காஸ்மோ கதிர்வீச்சுங்கிறது விஞ்ஞானம், அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். அது நம்ம உடம்புக்குள்ள வந்துடும். அதனால தான் சில கோயில் போனால் அழுக வருது. மகாலட்சுமி வீட்டுக்கார் மகாவிஷ்ணு காலை அம்மிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மகாலட்சுமி மகாவிஷ்ணு காலை அம்மிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னை பார்த்தா அப்போத்தாலும் அந்த காலத்தில் வீட்டுக்காரர்கள் அம்மிக்கிருப்பாங்க. இப்போ அவங்க தூக்கி போட்டு மிச்சு போடுவாங்க, அது வேறு விஷயம். அது வேற ஒன்றும் இல்லை. கெண்டைக்காலில் ஆண்களுக்கு சனி பகவான் இருப்பார், பெண்களுக்கு உள்ளங்கையில் சுக்கிரன் இருப்பார். சுக்கிரனுக்கு சனிக்கு ஆகாது. இவங்க காலம் தன்னை போல சனி பகவான் வெளியே போயிடுவார். எங்கே கொண்டு ஜோசியத்தை வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து சோசியம். ஆனால் உள்ளங்கையில் இப்படி அழுத்தும் போது இந்த காந்த சக்தி போட்டு இங்கே ரத்தம் இங்கேருந்து கீழே போயிருக்கல, மறுபடியும் வேகமாக மேலே போயிடும். அது ஒரு விஷயம். இவ்வளோ விஷயம் இருக்குது உள்ளங்கையில். அதுக்கப்புறம் உள்ளங்கையில் என்ன வச்சு அப்போ தான் உச்சந்தலில் தேய்ப்பாங்க. நினைவாற்றல் அதிகமாக 100 கோடி நினைவாற்றல் இருக்குது அதிகமாக. இப்போ தான் என்ன வைக்கிறதே இல்லையே. அதுக்கப்புறம் நான் திடீர்னு யாராவது மயக்கப்பட்டு நான் மயக்கப்பட்டு விழுந்தாரு என்ன பண்ணுவீங்க? வேகமாக வந்து பாதத்தை தேய்ப்பீங்க. யார் சொல்லி கொடுத்தா? இந்த புள்ளத்து பாதத்துக்கும் இந்த உள்ளங்கைக்கு பாதத்துக்கு சம்மந்தம் உண்டு, பாதத்துக்கு இதயத்துக்கு சம்மந்தம் உண்டு, பெருவிரலுக்கும் மூளைக்கு சம்மந்தம் உண்டு, பக்கத்து விரலுக்கும் கர்ப்பப்பைக்கு சம்மந்தம் உண்டு. அதனால் பக்கத்து விரலில் முஞ்சி போடுறது. ஆண்கள் எல்லாமே இடுப்பில் அரணா கட்டணும், பெண்கள் எல்லாமே காலில் கொலுசு போடினா சுக்கிரன். வெள்ளி என்பது சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் உடம்புல இருக்குன்னு சனி பகவான் பக்கத்தில் இருக்க மாட்டார். இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படிப்பட்ட உள்ளங்கை அதனால என்ன செய்வாங்க அந்த காலத்தில்? என்ன வச்சு தான் யார் என்ன தலை கூத்துறலே. அப்போ தான் என்ன பார்த்தா அப்போ தான் எந்த பிள்ளைகளை பார்த்துக்கோ, தூக்கிட்டு வச்சுக்கோ, சோறு கோட்டு குழம்பு பாயசம் தண்ணி சாப்பிடு. தாத்தாவுக்கு கொடுப்போமா, உறவுகளை வளர்த்தாங்க. அத்தை கொடுப்போமா, கரைஞ்சி நாய் குத்தி நண்டூர்னு பிள்ளை கை தட்டி சிரிக்கும். கை 2 கையும் தட்ட இதயத்துக்கு ரத்தம் வேகமாக எடுத்து செல்லப்படுகிறது. அதனால தான் கோயிலில் கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. முளைப்பாரி போட்டு கும்மி அடிக்க வச்சாங்க. ஐயப்பனுக்கு மாலை விட்டு கை தட்ட வச்சாங்க. 2 கையும் தட்டும் போது இந்த காந்த சக்தி இந்த காந்த சக்தி ஒன்று சேர்ந்து இதயத்துக்கு ரத்த வேகமாக எடுத்து செல்லப்படி. ஒரு நாளைக்கு 1,50,000 இதயம் துடிக்குது. அந்த துடிக்கிற இதயத்துக்கு வேகமாக துடிக்கும். பயந்துருவீங்க. இதயம் துடிக்கிறத பார்த்தா பயந்துருவீங்க. இவ்வளோ வேலையாக செய்து ஐயோ நம்ம கத்தி கூட பேசக்கூடாதுங்க. அவ்வளோ வேலைக்கு வேகமாக ரத்தம் போகணும்ல எலும்பு மஜ்ஜையிலேருந்து. அது வேகமாக கை தட்ட இதயத்துக்கு ரத்தம் எடுத்து செல்லப்படி. இப்போ கை தட்டினா யாருக்கு நல்லது? உங்களுக்கு நல்லது. அதுக்கு தான் இவ்வளோ மூச்சை போட்டு பேசுகிறேன். கை தட்டினா அப்படியே இறுக்கமாக உட்காந்துருக்கீங்க பாருங்க. சிரிச்சமாக இருங்க சார். நான் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பேன். வாழ்வது கொஞ்ச நாள், ரொம்ப நாள் வாழ போகிறோமா? இல்லை, எவ்வளோ நாள்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருங்க, அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் இருக்கலாம், சரிங்களா? அதனால் கை தட்டினா உங்களுக்கு நல்லது. அவ்வளவு காந்த சக்தி உள்ள கையில் இன்னைக்கு புகழையை வச்சு கிச்சு கிச்சின்னு தேய்ச்சி காந்த சக்தியை அப்புறம் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போச்சு, சரிங்களா? வேறு ஐயப்பன் பாட்டை பாடிக்கிட்டு இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம், இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பமார்களை கூட்டிக் கொண்டு ஐயனை நாடி சென்றடைவோம், சபரிமலைக்கு சென்றடைவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து
பாத பலந்தா தீக பலந்தா பாத பலந்தா தீக பலந்தா என்றால் அவரும் தேகதை தந்திடுவார். பாத பலந்தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். சரகுதியாரில் கன்னிமார்களும் சரதியை போட்டு வணங்கிடுவார். சபரிமலைக்கு சென்றிடுவார். 18 படி மீது ஏறிடுவோம். இது என்று அவனை சரணடைவோம். அதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. ரொம்ப நன்றிங்க. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றி. சரிங்களா? இன்னைக்கு காவலுக்கு போகணும். அப்பா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. தோழியின் வரவுக்காகவும் இன்னொரு தோழி கோவிந்தா வரவுக்காகவும் காத்திருக்கிறேன். காத்திருக்கிறேன். அவர்களோடு சேர்ந்து நந்தவனத்தை நான் பார்க்க வேண்டும். அதற்கப்புறம் வருவேன் சத்தியமா. சரி வீட்டில் வந்து பசுமாடு சுத்தமாக பசுமாடு ஒன்று வாங்கி கட்டுவோமே மகாலட்சுமி வீட்டுக்கு வரும்னு போனேன். மாடு கோவிந்தா ஞாபகம் தான் வந்துச்சு. திருப்பி வந்துட்டு இது அதனால நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞன். நகை சிரிக்க வைக்கணும்ல, அழுக வச்சிடலாம், சிரிக்க வைக்க தான் முடியாது. சரிங்களா? ஆமாம், சிரிக்க வைக்கிறது அது இப்போ உள்ள ஆளுகளை சிரிக்க வைக்க ரொம்ப கஷ்டம். அதனால் அவர்கள் வரவுக்காக காத்திருக்கிறேன். அவர்களோட சரி நந்தவனத்தை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் வருவை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னாள் எல்லாருக்கும் அம்மா இருப்பாங்க. எல்லாருக்குமே அம்மா இருப்பாங்க. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அம்மா இருப்பாங்க. ஒரு அது 70 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, இல்லை 40 வயசாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டீங்களா அம்மான்னு கேளுங்க. அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்திலே வந்து சிறந்தவங்க யார் தெரியுமா? தாய் தான், பெத்த தாய் தான். ஏன் தெரியுமா? நீங்கள் வந்து இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் 4000 ஃபாலோவர்ஸ் வச்சுக்கலாம், அது அவங்கவுங்க சௌரியம். ஆனால் அவங்களுக்கு கஷ்டம்னா யாரும் ஒரு 100 ரூபா கூட தரமாட்டாங்க. ஆனால் பெத்த தாய் மட்டும் தான் நீங்கள் முகம் சுண்டி போய் பக்கத்தில் வந்து என்னப்பா முகம் சுண்டி போயிருக்கேன், அந்த மூக்கு தட்டு தான் இருக்குது, அவு தரேன், செலவு பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறவ தாய். நீங்கள் பட்டு புடவை நகையெல்லாம் எடுத்து தர வேணாம். பக்கத்தில் போய் உட்காந்து அன்பாக ஒரு 5 நிமிஷம் பேசி யார்கிட்டையும் பேசுகிறதே கிடையாதுங்க. மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் லைவ் ஓடிக்க சொல்கிறேன். யாருமே யார்ட்டையும் பேசுனீங்கன்னா மனம் விட்டு பேசினா பிரச்சனை முடியும், மன அழுத்தம் வராது. இந்த கையாலும் வந்துச்சு பாருங்க கன்றாவி, நம்மளெல்லாம் கவலைக்கிடமாக்கிடுச்சு. இந்த கைக்குள்ளே இருக்க செல்ஃபோனு நம்மளை பூரா கவலைக்கிடமாக்கிடுச்சு. தொலைக்காட்சி பூரா எல்லாரும் சொந்தங்களை தொலைய வச்சிருச்சு. யாரும் சொந்தக்காரங்களே பேசுறது கிடையாது. எவனாவது வீட்டுக்கு சொந்தக்காரன் போனால் அங்கே டிவியில் தான் நிகழ்ச்சி ஓடிக்கிடும். அப்புறம் வானே நல்லா இருக்கியா, டீ குடிக்கிறியா அப்படின்னு அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டீ குடிக்கிறியான்னு தான் கேட்பாங்க. டீ போட்டு வந்து கொடுத்து தொலைய மாட்டாங்க. நான் எந்த எவன் வீட்டுக்கும் போகிறது கிடையாது, என் வீட்டுக்கு வர சொல்கிறது கிடையாது. பிசாசு மாதிரி தனியாக தான் இருக்கேன். சரியா? யாரும் வர வேணாம். எதுக்கு போய்கிட்டு வீட்டுக்கு போனால் அப்படி செல்லை பார்த்துட்டே இருப்பான். நம்ம வீட்டு தான் அவன் செல்லை பார்த்துட்டே இருப்பான். இந்த கன்றாக்கு யாரும் வராதிங்கன்றி, யாரும் வரக்கூடாது என் வீட்டுக்குன்றி. ஏன்னா நம்ம தனியாக விட்டு சாமிகிட்ட நம்ம தனியாக பேசிக்கலாம், பைத்திய மாதிரி தனியாக. சரிங்களா? அப்படி ஆயிடுச்சு. உண்மையை சொல்லுங்கள், யாராவது மனசு விட்டு பேசுறீங்களா? யாரும் பேசுறது கிடையாது. மன அழுத்தம் குறையும். சரிங்களா? பேசுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுன்னா அந்த அன்னபூர்ணிக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்சம் உங்களை பாராட்டும். பிரபஞ்சம் பாராட்டுங்க. நீங்கள் என்னடா அந்த அக்கா பிரபஞ்சம் பாராட்டும், ஏன் தெரியுமா இதை நான் சொல்கிறேன்? சிவன் கோயில் போவேன், திருச்சி. நான் திருச்சியில் தானே இருக்கேன். அது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது, அது நடுவில் தாய்மனம் சிவன் கோயில் இருக்குது. அருமையாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, பார்த்துங்க. நிறைய அதிசயம் இந்த கோயில். அது அங்கே வந்து அந்த செம்புக்கு வந்து மஞ்சள் நூலும் வெள்ளை நூலும் சுற்றிக்கிறாரு ஐயர். எனக்கு வந்து அந்த சொம்புக்கு புராண ரீதியாக தெரியும், சொம்புக்குள்ள இருக்க தண்ணிக்கு தெரியும், தேங்காய் 3 கண்ணு குடுமி எல்லாத்துக்குமே புராண ரீதியாக உள்ள. அந்த நூலுக்கு மட்டும் எனக்கு தெரியாதுன்றேன். தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங்லாம் கொடுக்க மாட்டேன். அது பிரபஞ்சம் தண்டனை கொடுத்துரும், சோத்துக்கு வழி இல்லாமல் சாகணும். சரிங்களா? அதெல்லாம் தெரியாதுன்றணும். தெரிஞ்சாலும் அடிச்சு பேசணும். அது ஐயோ பயந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ கேட்டேன், இந்த எதுக்குங்க இந்த 2 சொம்பு, இந்த சொம்புக்கு வந்து எதுங்க வெள்ளையிலையும் மஞ்சள் நிலத்துலையும் நூல் சுற்றுறீங்கன்னு கேட்டேன்.
அப்படியே பார்த்தாரு. என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. வள்ளிதனத்தில் வள்ளியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு. எங்கே நானும் பிள்ளையார் வெட்டியில் வந்து ஐயரை வந்து சமஸ்கிருதம் படிக்க போனேன். அப்போ எல்லாம் பார்ப்பேம்மா, இப்போலாம் பார்க்க முடியலம்மா, ரொம்ப அசிங்கம் பேசுகிறாங்க, யாருமே புராணம் பேசுகிறது கிடையாது, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். 18 வருஷமாக மரத்தை நடுங்க, செடி நடுங்க, குங்குமம் வைங்கன்னு செருப்படி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் யாரும் கையெல்லாம் கூட தட்ட மாட்டாங்கன்னு சொல்லி அப்போ சொன்னார். நீ வந்து ஸ்கந்த புராணம் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இரு, உன்னை பிரபஞ்சம் பாராட்டும்னாரு. அது மாதிரி தான். அப்போ எனக்கு அன்றைக்கி வந்து சிவன் சொன்ன மாதிரியே பிரபஞ்சம் பாராட்டும், மற்ற யாரும் பாராட்டும். அது மாதிரி நீங்கள் வீட்டுக்கு உழைக்கிறீங்களா, உங்களை யாருமே கண்டுக்கலையா, மகையும் கண்டுக்கலையா, கண்டுக்காதீங்க, உங்கள் பிரபஞ்சம் உங்களை பாராட்டும். கட்டின பொண்டாட்டி உங்களை மதிக்கிறதே இல்லையா, கவலைப்படாதீங்க, பிரபஞ்சம் உங்களை பாராட்டும். நீ சரியாக நீ இருக்க, உன் குடும்பத்தை பிரபஞ்சம் பாராட்டும். புருஷன் உங்களை கண்டுக்கிறதில்ல, கண்டுக்காதீங்க, பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது, பிரபஞ்சம் பாராட்டும். நம்மளை தூங்கி வச்சோம் நித்ராதிக்கு நன்றி சொல்லுங்க, பிரபஞ்சம் பாராட்டும். சம்பளம் வாங்கணும் முதலாளிக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, பிரபஞ்சம் பாராட்டும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே ஒன்றாவது படிச்சிருப்பீங்க. பக்கத்தில் ஒரு தோழனோ தோழியோ வந்து உட்காந்துருப்பாங்க, கல்ல மிட்டாய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, காக்கா கடி கடிச்சு கொடுப்பாங்க. அந்த அன்பெல்லாம் இப்போ கிடையாது. அவங்க இப்போ இருக்காங்களோ இல்லையோ, அவங்கள நினச்சி பாருங்கள், அவங்க ஒரு நன்றி சொல்லுங்கள், கண்ணோர ஒரு கண்ணீர் வரும். சரிங்களா? அது மாதிரி ஒரு டீச்சர், என்னை மாதிரி ஒரு கண்டிப்பான டீச்சர், சரிங்களா, உங்களை படின்னு அடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, எங்கேயோ இருக்காங்களோ இல்லையோ, அவங்கள நினச்சி ஒரு நன்றி சொல்லுங்கள், கண்ணோர ஒரு கண்ணீர் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு காதல் வந்திருக்கும், அதெல்லாம் வராமலாம் இருக்காது. அதெல்லாம் நம்மளுக்கு நிறையா காதல் வருது, அது வேறு விஷயம். அது கர்மாந்திர காதல், அந்த காதல் கிடையாது, நிஜமான காதல். நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 14 வயசில் காதல் வந்திருக்கும், அது தோற்று போயிருக்கும், ஜெயிச்சிருக்கும். அவங்க உங்களுக்காக எங்கேயோ சாமி கும்பிடுவாங்க, எங்கேயோ இருப்பாங்க, ஐயோ அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா சாமி கும்பிடுவாங்கல்ல, அந்த காதலை நினச்சி பாருங்கள், கண்ணோர ஒரு கண்ணீர் வரும். பழைய நினைவுகளை நினச்சி பாருங்கள், உங்களுக்கு வழிகாட்டினவங்க, சொல்லிக் கொடுத்தவங்க, ஆறுதல் சொன்னவங்க நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த நினைவு வந்து இனிமையாகவும் இருக்கும், கண்ணோர ஒரு கண்ணீர் வரும், பிரபஞ்சம் உங்களை பாராட்டும். சரிங்களா? இதோ ஒரு பாட்டு உன் காதில் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். ஏதோ ஒரு பாட்டு உன் காதில் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். நம் கண்களின் இவைகளிலே சில ஞாபகம் சிறகடிக்கும். நாம் சுவாசிக்கும் மூச்சினிலே சில ஞாபகம் கலந்திருக்கும். ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும், ஞாபகங்கள் தீ மூட்டும், ஞாபகங்கள் நீரூட்டும். ஏதோ ஒரு பாட்டு உன் காதில் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். குழந்தையில் சேலை கட்டும் ஞாபகம், வெக்கம் வந்ததும் முகத்தை மூடும் ஞாபகம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். கட்ட பொம்மனின் கதையை கேட்ட ஞாபகம், அட்டை கத்தியில் சண்டை போட்ட ஞாபகம். ஏதோ ஒரு பாட்டு உன் காதில் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும், சில ஞாபகம் தாளாட்டும்,
நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி. முத்தெடுத்து நான் எடுத்த முத்து சிப்பி நீதானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே, வச்ச பின்பு காணாம நானே தேடுறேன், ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன். நான் படிச்ச மோகனமே, நான் படிச்ச சீதனமே, தேன் படிச்ச பாத்திரமே, தென்மதுர பூச்சரமே, கண்டதும் என்னாச்சு கண்ணீரில் என்னாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி. வாடா கருக்கும் காடா கருப்பா, வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லனா பாட்டு படிப்பேன் உடுக்கு அடிப்பேன் சாத்தானோட சேத்தில அடைப்பேன். வந்துரு 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 வந்துரு. நீரு நேரு நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும், அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை நீயாகும், நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் மாட்டுற, நாடியில சுடேத்தி நீயாட்டுற, ஆலையிட்ட செங்கருமா ஆட்டுகிற என் மனசு, யாருகிட்ட தூது சொல்லி நாடறிவோம் உன் மனசு, உள்ளமும் புண்ணாச்சு காரணம் கண்ணாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி. நன்றி 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 நன்றி. என்ன ஒரு சந்தோஷம் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாவே எங்க அண்ணன் அப்படிதான். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாவே எனக்கு சும்மா இருக்க முடியாது. ஆமா எங்க அண்ணன் ஒரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு என்னவோ தெரியலங்க, மனசே சரியில்லை. தெரியலையா? நாங்க சொல்லி தர்றோம். வர வர சாப்பாடே எடுக்க மாட்டேங்குது. அப்ப பிரஷரா இருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கமும் வர மாட்டேங்குது.
அப்ப சுகரு. ஆஹா பிரஷர் சுகரா யாருக்கு? நீதானமா சாப்பிட முடியல தூங்க முடியலன்னா அப்படி நினைச்ச அவரை நினைச்சதெல்லாம் வரமாட்டேங்குது. சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பெரலியா இருக்குமோ? ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, அதுல என்ன தங்கச்சி? எப்பயுமே சாப்பாடு எடுக்காது. ஆனா இப்ப புள்ளாமே சாப்பாடை பட்டா வாய் ஆட்டோமேட்டிக்கா அப்படி திறக்குது. அப்படியே வச்சிட கூடாதுடா தங்கச்சி. ஆஹா அப்படி நான் வைப்பேனா? தானே வைக்கவே மாட்டேன். இருக்கணும் இருந்தா நான் அண்ணே உன்கிட்ட ஒன்று சொல்லவா? உன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன். சொல்லு தங்கச்சி. நான் ஒருத்தர் இருக்கார்ல. யார் அந்த ஒருத்தர்? டேய் ஒருத்தர் ஒருத்தரே. அதே 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 அது ஆமா சொன்னேன். அவரை நான் ஏய் விளங்காதவனே அண்ணனா அடே உடனே பேசாரி. நீ அப்படி பேசாதடா. ஓயா ஊ சொல்லாதடா. சங்கடமா இருக்கா? விளங்காதவனே இப்படி பேச எப்படி பண்றியா பாருங்க. ஒரு மரியாதைக்கு போவான்னு கூப்பிடாம கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ போடா வான்னு கூப்பிட வைக்கிறியா? சரி விடு, நீ தானே கூப்பிடுற. சரி ஒருத்தர் ரொம்ப நாளா அந்த ஒருத்தர் ரொம்ப நாளா ஒருத்தனா காதலிக்கு அவர் எப்ப வருவாரு? எதை புடிச்சிட்டு வருவாரு? அவர் எங்களத்தையே பிடிக்கிறாரு. உங்களை தான் பிடிக்கிறாரா? காலையில நீ அங்கிட்டு காலன்ற பார்த்த எங்களை வந்து பிடிச்சிட்டு போனாரு. நீங்க இந்த வேலையெல்லாம் பாப்பீங்க. மாத்தி மாத்தி பிடிச்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க எல்லாம் நீங்க ஆள் பாத்துறீங்கன்னு ஒரு நாள் கேரளாவுல போய் பிடிச்சான். ஆமா 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 அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள் மட்டும் போய் திருப்பதியில பிடிச்சிருந்தாரு. எனக்கு தெரியும். ஏய் எல்லாம் தெரியும்டா எனக்கு. எனக்கு என்ன தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தெரிஞ்சிருச்சா? உழுக்க தெரிஞ்சுல அதோட வச்சுக்கோ. மூடிட்டீரே இருந்தா என் காதல் எப்படி தெரியுமா சொல்றேன். சொல்றா தங்கச்சி. அதே ஜி. கோச்சிட்டு வர காலகாரி. தாத்தா 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 கிட்ட வந்தா வேணாம். பொந்த குடு. ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான
வச்சு காமிக்கிறான். செல்ல வச்சு காட்டுறோம். செல்ல வச்சு காட்ட மாட்டோமா? தானே. எங்க அண்ணன் அதெல்லாம் எக்ஸ்பர்ட். அப்ப இருக்கட்டும், நான் வந்துட்டேன். அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகு. யார் அது? அவளுக்கும் எங்க அண்ணனுக்கும். உன்னை விடவா? எங்களுக்கு தெரியும்ல, அவதானே கோவிந்தா. கோவிந்தாதான். மாசி மாசத்துல எங்க அண்ணனுக்கும் அவளுக்கும் கல்யாணம். மாசி மாசம்தான் கெட்டி மேலதாளந்தான். சொல்லு 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 சொல்லு. மாசி மாசம் ஆளான பொண்ணு சரவணா உனக்கு தானே. தங்கச்சி, இதே மாடல்ல எத்தனை வருஷம் தான் பாக்குறது? எப்படி நீ எப்படி வந்தாலும் சரி, எங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணு இன்னைக்கு நிச்சயம் பண்ணிருக்கோம். தங்கச்சி, இந்த மேடையில அது என்னமோ தெரியல, சரி பெண்கள்னாவே வெறுக்குது. வெறுக்குதா? ஆமா. இந்த வார்த்தை நீ சொல்லாததோட கடைசியா வச்சுக்கணும். ஏன்டா இருக்கிற ஒரு பொம்பளைய விட மாட்டேங்கிற? கிளட்டு முன்னே விட மாட்டேங்கிற. அண்ணே அனுமதி லூசு. ஆமா, அப்பக்கப்ப யாவகப்படுத்திக்க. அப்பப்ப என்னையும் கூட விட மாட்டேங்கிறியா? டேய் தூக்கத்தை யாவகப்படுத்திக்க. அப்பக்கப்ப அண்ணன் நான் யாவகப்படுத்தி. தக்கச்சி முறை வேணும். ஆனா என்னையும் கூட அப்பப்ப வந்து மொட்டை மாடிக்கு கூப்பிடு. டேய் அண்ணே இல்லையா? ஏண்டா அந்த சேசு சுப்புடு கோயிங்கன கூப்பிடு. சரி, இப்போ அவளை கூப்பிடுறேன். இப்ப வர்றதே கோவிந்தம்மாவா? ஆமா. மாமா கோயிந்தம்மா. மயிலண்ணே என்ன ஒத்தையா தின்னுக்கிட்டு என்ன நக்கல் பண்றியா? அண்ணன் நடனப்பே அச்சு மட்டும் போல் இருப்பேன். எங்கேயோ பார்த்த பாடல் போல் தெரிகிறதே. ஆஹா, நடனப்பே அச்சு மட்டும் போல் இருப்பேன். சீரான நடப்பேன். ராஜா வருவரனே. ரோசா பூ வாடி இருச்சே. மாமா வருவரனே. மல்லாக்கத்தா 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 மல்லாக்கத்தா. மாடு பிரிச்சு எதுல? மக்காயிலே மாடு போச்சா? பிரிச்சு. அகலமாக அகலமாக அகலமாக. படுத்து பெண்டுகளா ஆன மிதிச்சிருச்சு. இதுல ஐட்டத்துல போச்சா? மிதிச்சிருச்சு. அண்ணன் நடனப்பே அச்சு மட்டும் போல் இருப்பேன். ஆடே ஆட்டேன். அப்படியே ஏத்து. இன்னும் கொஞ்சம் இறங்கக்கூடாது. கிண்ணுன்னு வையி. அப்படித்தான். சலுப்பு. ஏன் முனியாண்டி என்ன என்னண்ணே? என்ன டிவிசி பிட்டிக்கு போய் பல்சர் ஹெல்மெட்டை கொடுத்துருக்காங்க? என்ன சொல்ற? டிவைஸ் 50க்கு பல்சர் ஹெல்மெட்டா? வண்டிய நொங்கு வண்டி தாங்க. நீங்க வேற என்ன டிவிசி ஆ, பெரிய பெரிய டாரஸ்லாம் ஓட்டுனே ஒரு காலத்துல. அப்படிதான் சொல்றீங்க.
நம்ம வண்டியை ஓட்ட மாட்டேன்றீங்களே சரியா? நான் என்ன செய்ய முந்தி மாதிரி எவ்வி அடிக்க முடியல. எவ்வி அடிக்க முடியல. கீரை நீ வேணா மயில் அண்ணனை ட்ரை பண்ணுவேன். மயில் அண்ணன் மாட்டுன்னு மாட்டிடுவாரு. வேணாம். காப்பு கட்டியிருக்காரு வேணா இப்ப போகாத. இன்னொன்னு அவர்கிட்ட போயிடாத. சரி. அவர் வாழ்த்துக்கு மேக்னட் யூனிட் புது மாடல் வாங்கணும் பிடிச்சிருத்தாரு. சொல்ல முடியாது மாமா. அப்படிலாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு நாங்க கன்னி பெண்கள்லாம் சேர்ந்து காவலுக்கு போறோம். அவங்கெல்லாம் கன்னி பெண்ணு. நீ என்ன? நானும் கன்னி பெண்ணு தாங்க. நானும் 10 மாதம் சம்மந்த பிள்ளை பெத்தெடுப்பேன். என்னால பிள்ளை வைக்க முடியும். எப்படி? அப்படித்தான். எதை வச்சு பிள்ளை வைப்பேன்னா எதை வச்சுன்னா இதை வச்சு தான் பிள்ளை வைப்பாங்க. எங்க காமி? நீங்கள் அப்படியே நீங்கள் ஓசியில் படம் பார்த்துட்டு போகலாம் பார்க்குறீங்க. என்ன அப்படி சொல்ற? என்ன என்கிட்டே வாங்கிக்க மாட்டேற? அப்புறம் முனியாண்டி அண்ணன் எல்லாம் போவே நீ? முனியாண்டிலாம் தொட்டு கும்பிட்டு போயிடுவார். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போகும். முந்தி மாதிரி வயசாயிடுச்சுல. வயசாகி போச்சு, என்ன பண்ணுறது? வயசுல என்ன பெட்டி வச்சுக்கிறாருன்னா பெருசுதானே. 120 வயசா? 160 நிகழ்ச்சி விட்டேன். நான் தான் குறைச்சி சொல்லிட்டேனா? ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன். ஆனா இதுலயே வந்திருக்கிறதுல ரொம்ப சின்ன புள்ள பச்சை பையன்டா. தாளம் போடுற அழகுதான். அழகுதான். சின்ன பையன் பச்சை மண்ணு. நம்மகிட்ட ஏப்பா உண்மைதானே? மாமா நம்மகிட்ட லேசா 2 மடக்கு பால் வாங்கி கொடுங்களேன். ஏப்பா குழந்தை பசிக்குதா? இந்தா இல்ல இல்ல. சரணா மாமா, இங்கிட்டு 10 லிட்டரு கோவிந்தா, இங்கிட்டு 10 லிட்டரு கோவிந்தா. பார்த்தா நாங்க ஊர தெருவுல கோவிந்தாதே. என்ன பண்றது, நான் கட்டி வச்ச கோட்டை இப்படி கோவிந்தாவாயிருச்சே. போட்ட ஆட்டம் எதுல எதில் போய் முடிஞ்சு போச்சுன்னு தெரியல. அவங்கெல்லாம் நாளுக்கு அப்புறம் ஏன் எத்திரிச்சு போனாங்கன்னா மாமா, என்ன மேடம் நம்பிக்கையில் போயிட்டாங்க. என்ன நம்பிக்கை? வந்திருக்க நடிகர்லாம் நல்ல நல்ல நடிகர்கள் நல்லபடியாக நடித்து பேர் வாங்கிட்டு போகிறான். நம்பிக்கையில் போயிட்டாங்க. சரி. இந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆமா. அவங்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. உட்காந்து நல்லா நாடகம் பார்த்துக்கா, நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஆமாம் மாமா, என்ன நம்பிக்கை இல்லாமன்னா, வந்திருக்கா நடிகர்லாம் நல்ல நல்ல நடிகராக வந்திருக்காங்களா, இல்லை நல்லா நடிக்கிறாங்களா, இல்லை ஊரில் நூறுன வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அது மட்டுமா ஓடுது? என்னம்மாம்மா? இன்னொன்று வேற மனசுல ஓடும். என்ன ஓடும்? வந்த 10 பேர் ஒழுங்கா நடிப்பாங்களா, இல்ல ஊரு காசை பகுமானமா தின்ட்டு போயிடுவாங்களா? தின்ட்டு வராங்களா சொல்ல முடியாது மாமா. நீங்கள் எங்கே போறீங்க? ஒண்ணுக்கு இருக்க போலாம்னு இருக்கேன். என் வாயில் அடிங்க. ஆள் பேர்லாம் இருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க. அன்னைக்கு மட்டும் அடிச்சிங்க டப்பு டப்புன்னு தூங்குவையில். அன்னைக்கு தூக்கத்துல அடிச்சு விட்டேன். வண்டியில் அசந்து கூட படுக்க விட மாட்டேன்றியே. லேசாக பிறண்டு படுத்தா உங்கள் ஐஸை என் வாயில் வந்து வைக்கிறியே. ஒரு நாள் பண்ணது வாயாம வேணும்னா நீ இந்த தாளம் போடுற அழகை ட்ரை பண்ணுவேன். அழகா ட்ரை பண்ணவா? அழகா ட்ரை பண்ணலாம், ஆனால் அழகுக்கு சொலகு எடுக்க மாட்டுதே. வேணாம் வேணாம், அந்த ஆளுக்கு ஒரு நாடகம் போடுற மாதிரி ஆச்சு. இருக்கட்டும். சரிங்க மாமா, நீங்கள் போயிட்டு வாங்க. சொல்லுங்க மேடம். ஆமாம் ஆமாம் மாமா, நான் ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கா வாக்கப்பட்டேன். சரி. கிட்டத்தட்ட 5 பேர்த்துக்கு வாக்கப்பட்டேன் மாமா. 5 பேருக்கா? ஆமாம், உங்களை சேர்த்து தானே 6. ஆமா 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 ஆமா. நம்ம பேர் எத்தனாவது? உங்கள் பேர் தான் 6வது லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். இப்படித்தான் சொல்ற. அப்புறம் ஒரு உயர் நோட்டு தாண்டுதுன்ற. ஒரு நோட்டை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு. என் பேரு 1001 உணர்த்தியா இருக்கும் போலயே. 1100 1064 உங்க பேரு. எத்தனை புருஷன் மொத்தம்? மொத்தம் எனக்கு கிட்டத்தட்ட 1213 புருஷன். உன் உடம்புக்கு சும்மா இருக்க முடியாதுல. இருக்க முடியாதுல்ல. இருக்குந்தோம்னா நம்ம பொழப்பாகுமாம்மா. அதானே. முத ஒருத்தர் வாக்கப்பட்டேன். யார் அது? யார்